வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாதில் 4th இருக்கக்கூடிய மாதா விமாதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க யார் அப்படின்னா பீஷ்ம சாகனி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ மாதா அப்படின்னா அம்மா, விமாதா அப்படின்னா சிற்றன்னை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ पठित पुस्तक के आधार पर माता विमाता पाठ का सारांश लिखिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய சாராंश பார்க்கலாம். लेखक परिचय. लेखकना राइटरुடைய इंट्रोडक्शन. माता विमाता नामक कहानी श्री भीष्म साहनी की कहानी है. ஸோ இந்த மாதா விமாதா அப்படிங்கிற பெயர் கொண்ட இந்த கதை ஸ்ரீ பீஷ்ம சாஹ்னி அவர் எழுதின ஒரு ஸ்டோரி. आपको पंजाबी, अंग्रेजी, उर्दू, हिंदी, संस्कृत का अच्छा ज्ञान था. இவருக்கு வந்து பஞ்சாபி, ஆங்கிலம், அதுக்கப்புறம் உருது, ஹிந்தி, சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸனும் நல்லாவே தெரிஞ்சிருந்தார். ஞானன்னா அதை பற்றின நாலேஜ் நல்லாவே இருந்தது, லாங்குவேஜ் நாலேஜ். आपकी कहानियाँ भाव प्रधान होती है. அப்படியே உணர்வு பூர்வமாக இருக்கும் அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே. அடுத்தது लेख परिचय. இந்த கட்டுரை பற்றி பார்க்குறோம். ये कहानी एक बच्चे से प्यार करने वाली दो माताओं की कहानी है. இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னா, ஒரு சைல்டு மேலே 2 டிஃப்ரெண்ட், அதாவது அம்மா வளர்ப்பு தாய், இந்த 2 பேருக்கும் இடையில உள்ள அந்த அன்பை பற்றின வெளிப்பாடாக தான் இந்த கதை இருக்குது. ராஜா सोलमन की सभा में लड़ने वाली 2 माताओं की कहानी की याद दिलाती है. நம்ம வந்து ராஜா சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்மன் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சபையில் சண்டையிட்ட 2 அம்மாக்களின் கதையை நமக்கு நினைவுக்கு கொடுக்கிறது அப்படின்னு கொண்டு வருகிறதுங்கிறாங்க. எப்படின்னா, அதில் கூட நீங்கள் இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அம்மாவும் ஒரு வளர்ப்பு தாயும் அந்த குழந்தைக்கு சண்டையிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவார், கடைசியில் சரி ஒரு வாள் எடுத்துகிட்டு வந்து இந்த குழந்தைய 2 துண்டாக வெட்டி ஆளுக்கு பாதி பாதியாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வளர்ப்பு தாய் சரி அப்படின்டுவா. ஆனால் பெத்த தாய் என்னம்பா, அந்த குழந்தை மேலே அதிக அன்பு உள்ள தாய், இல்லை அவளுக்கே விட்டு கொடுத்துருங்க, என் குழந்தைய வெட்டினா செத்து போயிடும், அது பண்ணிடாதீங்க, என் குழந்தை யார்ட்டையும் நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்லும்போது, அப்போ உண்மையான பாசம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட அந்த குழந்தை போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதை, இதே கதையை நமக்கு நினைவுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தோ அவுரத்தே, 2 பெண்கள். ரேல் காடி சூட்னே கோ தீ, அதாவது ட்ரெயின் வண்டி புறப்பட தயாராக இருந்துச்சு. யாத்ரி அப்பனே சீட் பர் பைட் சுக்கே தே, எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் உட்கார்ந்துட்டாங்க. தோ அவுரத்தே ஏக் டிப்பேக்கே நீச்சே கடி தீ, 2 பெண்கள் மட்டும் அந்த ரயில் பெட்டிக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏக்கு ஹாத்மே ஏக் பச்சா தா, ஒருத்தவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது. வகு உஸ் பச்சேக்கோ பால்னே வாலி விமாதா தீ, அவங்க யார் அந்த பெண் அப்படின்னா, அவள் தான் அந்த குழந்தைய பராமரிக்கக்கூடிய, இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வளர்ப்பு தாய். தூஸ்ரி அவுரத் பச்சேக்கி அசலி மாதா தீ, இன்னொரு பெண் யார் அப்படின்னா, அந்த குழந்தைய உண்மையாக பெற்றெடுத்த தாய் அவ. ஹரி பத்தி தீ கை, பச்சை விளக்கு காமிச்சிட்டாங்க, பச்சை சிக்னல் காமிச்சா என்ன ஆகும், ட்ரெயின் மூவ் ஆக போகுது. விமாதா ரேல் பர் சடனே லகி, உடனே இப்போ என்ன பண்ணுறா, வளர்ப்பு தாய் என்ன பண்ணுறா, கடன்னு இந்த குழந்தைய தூக்கிட்டு ஏறிட்டா. तब माता बच्चे को खींचने लगी, दोनों में लड़ाई हो गई. ஸோ அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்கிறா, குடு என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பறிக்க பார்த்துட்டு என்ன பண்ணுறா, 2 பேருக்கும் சரியான கை கலப்பாகுது. அவள் தடுக்கிறா, இவ தள்ளி விடுறா, இப்படியே 2 பேருக்கும் சரியான சண்டையாகுது. லோகு உஸ் லடாயிக்கோ தேக்கனே லகி. ஸோ அக்கம் பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மக்கள்லாம் இவங்க 2 பேரும் சண்டையுமோ பார்க்க தொடங்கிட்டாங்க. அவுரத்தோं की लड़ाई, 2 பெண்களுக்குமான சண்டை என்ன அப்படின்னா, மாதா விமாதா கோ கீஞ்ச்கர் பிளாட்ஃபார்ம் கே பீச்சோं बीच ले आई. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறான்னா, அந்த வளர்ப்பு தாயை இழுத்துக்கிட்டு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் நடுப்புற கொண்டு வந்து நிற்க வைக்கிறா. ஏறி போக விடாத அளவுக்கு பிளாட்ஃபார்ம் சென்டரில் கூட்டிகிட்டு வந்துட்டா. லடாயி சாலு தீ, சரியான சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இசி சமய் ஏக்க ஹவல்தார் வஹா ஆயா, இதுக்கு இடையில அங்கே ஒரு காவல்காரர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, உஸ்னே தோனோ அவுரத்தோங்கோ டாண்டா, அவர் 2 பேரையும் திட்டுறாரே, என்னம்மா பிளாட்ஃபார்மில் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, வேறு வேலை இல்லையா, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூச்சாக்கி மாமலா கியாக, 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம், என்ன எதுக்காக சண்டை போடுறீங்கன்னா, மாமலானா இங்கே வழக்குன்னு சொல்கிறது, என்ன 2 பேரும் எதுக்கு அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மாதானே ஹவல்தார் சே கஹா கி, அப்போ அந்த அம்மா சொல்கிறா அந்த காவலாளர்கிட்ட, यह औरत मेरा बच्चा छीन कर भाग रही है, இந்த பொம்பளை வந்து என் குழந்தைய பிடிங்கிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்கிறா.
முஜே மேரா பச்சா சாஹியே, எனக்கு என் குழந்தை வேணும், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. விமாதா நே பி கஹா கி, அப்போ அந்த வளர்ப்பு தாய் சொல்றா, யஹ் மேரா பச்சா ஹே, இல்லை இல்லை ஐயா இது என்னோட குழந்தை. 7 महीने से मैं ही इसका दूध पिलाती हूँ. 7 மாசமா நான் தான் இந்த குழந்தைக்கு பாலூட்டி வளர்த்துட்டு இருக்கிறேன். இது ஏன் குழந்தை அப்படின்னு அந்த வளர்ப்பு தாய் கத்துறாங்க. விமாதாக்கா பயானம். ஸோ இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். हवलदार ने पूछताछ की तो विमाता ने दूसरी औरत को दिखाकर कहा कि, அந்த காவலாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ கேட்குற பூச்தாச்கின்னா செய்தி சேகரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்னம்மா நீ என்ன உன் சைடில் என்ன அப்படின்லாம் அவர் கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த வளர்ப்பு தாய் அந்த இன்னொரு பொண்ணை காமிச்சு சொல்கிறாங்க, இசினே பச்சேக்கோ ஜென்மதியா, இவ தான் இந்த குழந்தைய பெற்றெடுத்தாங்க ஐயா. ஏக பச்சேக்கோ பால்னேமே அசமர்த்தி, இவளுக்கு இந்த குழந்தைய வளர்க்க முடியல, இவளால் வளர்க்க முடியாத ஒரு கண்டிஷன். ஏக பச்சேக்கோ கூரே பர் फेंकने जा रही थी, இவ இந்த குழந்தைய குப்பையில் வீச போயிட்டு இருந்தா. मैंने बच्चे को पालने का वादा किया तो इसने बच्चा முஜே தேதியா, நான் அப்போ என்ன பண்ணேன், நான் வந்து குழந்தைய பார்த்துக்கிறேன், நான் வளர்த்துக்கிறேன்னா அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். அதனால் அவள் என்ன பண்ணா, இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தா, இல்லைனா அவள் அது குப்பையில் தான் போட்டிருப்பா அப்படின்னு அந்த வளர்ப்பண்ணை சொல்கிறாங்க. தப்பு சே மேஹி இசே பால் ரஹிகும், அதுலேருந்து நான் தான் இந்த குழந்தைய வளர்த்துட்ருக்குறேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறேன். யஹ் முஜே சோடுனே ஆயி தீ, இப்போ இதை நான் விட வேண்டியிரு ஒரு இது வந்துருச்சு. யஹா ஆக்கர் இஸ்கா மன் பதல் கயா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு மனம் மாறிடுச்சு அப்படின்னு இவ சொல்கிறா. ஸோ இப்போ மாதாக்கா பயான், இந்த அம்மாவோட அறிக்கை, இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். விமாதா ஆஹே போலிக்கு மே பஞ்சாரன் ஹோம். இதிலம்மா இந்த பஞ்சாரன் அப்படின்னா தானிய வியாபாரியும் குறிக்கும், நாடோடினும் குறிக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நாடோடின்னு எடுத்துக்கலாம், அதாவது ஊர் விட்டு அடிக்கடி மாறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ அவள் சொல்கிறா, நான் ஒரு நாடோடி. யஹ அவுரத் மேரி படோஷின் ஹே, இந்த பொண்ணு யார் அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரி தான். மேரி ரிஸ்தேதார் ஃபிரோஜ்பூர் சலேகையே, என்னுடைய உறவினர்கள்லாம் இப்போ ஃபிரோஜ்பூர் போகிறாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. முஜே பி வஹா ஜானா ஹே, நானும் இப்போ அங்கே போகணும். நான் இப்போ எங்கே போகணும், ஃபிரோஜ்பூர், நான் இப்போ போகணும். மாதா போலிக்கு, உடனே இந்த பொண்ணு சொல்கிறா, அந்த குழந்தையோட உண்மையான அம்மா சொல்கிறா, இஸ்கா கஹனா சஹி ஹே, ஆமாங்க அவள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. मैंने यह सोचकर बच्चा इसको दिया कि यह हमेशा यहाँ रहेगी, ஐயா நான் இதை நினச்சிக்கிட்டு தாங்க ஐயா கொடுத்தேன், எப்போதும் இந்த அம்மா இந்த ஊரில் தான் இருக்கும், சரி கண்ணுக்கு முன்னாடி குழந்தை இருக்கும், நம்மளால் வளர்க்க முடியலனாலும் நம்ம குழந்தை இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, பக்கத்தில் தான் நம்ம குழந்தை இருக்குன்னு தானங்க ஐயா நான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த பெண்ணு அந்த குழந்தையினுடைய அம்மா சொல்கிறாங்க. மஹர் யஹ் பச்சே கோ லேக்கர் பரதேஷ் ஜா ரஹி ஹே, ஆனால் இவ இப்போ இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வேறு ஊருக்கு போகிறா, நான் என்னங்க ஐயா பண்ணுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. யஹ் முஜே மஞ்சூர் நஹி ஹே, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, என் குழந்தை இன்னொரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறது, இன்னொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இஸ்லே பச்சா வாபஸ் மாங் ரஹி ஹூம், அதனால் நான் என் குழந்தைய திரும்பி கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு அந்த பெத்த தாய் கேட்குறாங்க. பியாருக்கா பயான். சார் இந்த பயான்னா மொழி கூற்றுன்னு நீங்கள் வச்சுக்கலாமா, கூற்று மொழி, அதான் அன்பின் கூற்று, அன்பின் மொழி அப்படின்னு எடுத்துக்கலாம். हवलदार के कहने पर विमाता बच्चे को माता के हाथ में देकर रेल में चढ़ गई. ஸோ இப்போ காவல்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கொடுமா, அது பெத்த தாய் அவ தானே, நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. சொல்லவும் இந்த விமாதா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய அம்மாவோட கையில் கொடுத்துட்டு அவர் ரேலில் ஏறிடுறா. ஹவல்தார் வஹாசே சலா கயா, அந்த காவல்காரர் அங்கேருந்து இப்போ புறப்பட்டுறாரு. பச்சா அபு பூக்கு சே ரோனே லகா, இப்போ குழந்தை பயங்கரமாக அழுக தொடங்குது, அதுக்கு பசி எடுத்துருச்சு. பூக்குன்னா பசி, பசியால் அழ தொடங்கினா. மாதா குச் கர்ன சக்கி, அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியலன்னா, இத்தனை மாதம் பால் கொடுத்து வளர்த்தது அந்த விமாதா, இந்த அம்மாவால் ஒன்றுமே பண்ண முடியல. இத்தனை மே பஞ்சாரன்னே அப்பனி கட்ரிக்கோ நீச்சே ஃபேங்கா, இதுக்குள்ளமா இந்த பஞ்சாரன் அந்த நாடோடி பெண் இருக்காளே அந்த விமாதா, அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய கட்ரிக்கோ அப்படின்னா அந்த மூட்டை முடிச்செல்லாம் இருக்கும் இல்லையா, அவள் கொண்டு போன லக்கேஜஸ்லாம் கீழே வீசி எறிகிறா, இந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறக்குறா. ஃபிர் வகு குத் ரேல்ஸே உதர் கை, அவள் என்ன பண்ணுறா, அவள் அப்படியே அந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி தானே கீழே இறங்கி வந்துட்டா.
வகு பச்சைக்கோ தூது பில்லானே லகி. அவள் உடனே அந்த குழந்தைய பிடுங்கி என்ன பண்ணுறா, பால் கொடுக்க தொடங்குறா. ஒரு மாதா பச்சைக்கா பால் சஹலானே லகி. இப்போ அந்த விமாதா வந்து பால் கொடுத்து அந்த குழந்தைய ஆசுவாசப்படுத்துகிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையோட தலைமுடியை தடவி கொடுத்துட்டே அப்படியே வருடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே அந்த குழந்தைக்கு பசின்னு வரும்போது 2 பேருமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ விசேஷத்தை அதனுடைய என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, மாதா கா மன் பியாருக்கா கஜானா ஹே. அம்மாவின் அன்பு அப்படிங்கிறது அம்மாங்கிறது என்னென்னா அன்பின் கஜானா அப்படின்னா தீராத ஒரு கஜானா மாதிரி தான். பச்சோं के लिए वह खजाना हमेशा खुला रहता है. குழந்தை அப்படின்னு வரும்போது அந்த கஜானா எப்போதும் திறந்து தான் இருக்கிறது. साम्राज्य की रानी हो या गलियों की बंजारन माँ तो माँ ही होती है. அவள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினோட ராணியாகவும் இருக்கலாம், அல்லது எங்கேயோ ஒரு தெருவில் இருக்கிற ஒரு நாடோடி பெண்ணாக இருக்கலாம். அம்மாங்கிறவ அம்மா தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்புங்கிறது குறையாது. ஸோ இதுதான் மாதா விமாதா அப்படிங்கிற ஸ்டோரியினுடைய ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.